ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது தேர்ஸ்டே மார்னிங். மணி கரெக்டாக 10 o'clock ஆகுது. காலையிலே எல்லா வேலையும் முடிச்சாச்சு. மதியம் லஞ்ச் வந்து காரக்குழம்பும் வாழைத்தண்டு பொரியலும் தான் செஞ்சேன். என் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. நேற்றுக்கே என் பையன் ஸ்கூல்லேருந்து மெசேஜ் அனுப்பிச்சாங்க, இன்னிலேருந்து புக் ஃபீஸ் கட்டிட்டு புக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. நேற்றுக்கு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்ததுனால போய் வாங்க முடியல. அதுக்காக தான் கிளம்பிகிட்ருக்கோம். மணி 10க்கே சரியான வெயில் அடிக்குது. இருந்தால் கூட சரி போய் வாங்கிட்டு வந்துடலாம். அப்புறம் இருக்க லேட்டாக போனால் புக்ஸ் எல்லாம் ஏதாவது 1-2 புக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் போய் ஃபஸ்ட்டே வாங்கிட்டு வந்துடலாம் தான் கிளம்பிகிட்ருக்கோம். என் பையனுக்கு இன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு ஊற்றினேன். நல்லெண்ணெய் தேய்ச்சி தான் தலைக்கு ஊற்றுவேன். நல்லெண்ணெய் தேய்ச்சி நல்லா ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சேன். அதுக்கப்புறம் இப்போ தான் அவருக்கு தலைக்கு ஊற்றி விட்டுட்டு நானும் கிளம்புறேன், ரெடி ஆகிறேன். எப்போவுமே பசங்களுக்கு இப்போ காயிற வெயிலுக்கு வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு ஊற்றினா தான் உடம்பு நல்லாயிருக்கும். இல்லைனா ஓவர் ஹீட் ஆகிட்டு அதனால் சளி பிடிக்கும். சளி வந்து ஒன்று ரொம்ப கூலானா சளி பிடிக்கும், இல்லைனா ஓவர் ஹீட் ஆனால் சளி பிடிக்கும். அந்த ஓவர் ஹீட் ஆகி சளி பிடிச்சதுன்னா அந்த சளி சட்டுனே சரியாகாது. இப்போ நமக்கு அடிக்கிற வெயிலுக்கு வாரத்தில் 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அதுவும் நல்லெண்ணெய் தேய்ச்சி தான் நல்லா ஊற வச்சு தலைக்கு ஊற்றணும். நான் என் பொண்ணுக்கு வந்து வாரத்தில் 1 நாள் தான், சனிக்கிழமை மட்டும்தான் எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு ஊற்றுவேன். என் பையனுக்கு மட்டும் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு ஊற்றுவேன். நேற்று கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்ததுனால நேற்றுக்கு ஊற்ற முடியல. இன்றைக்கி தான் எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு ஊற்றிட்டு சரி அவரையும் கூட்டிகிட்டு போயிட்டு நானும் வரேன்னா சரி நாங்கள் 2 பேரும் போய் புக் வாங்கலாம் தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸ்கூலுக்கும் வந்துட்டோம். போய் புக் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிவிட்டு புக்கும் வாங்கிட்டோம் நல்லபடியாக. அங்கேயே ஸ்கூல்லேயே முருகர் கோவில் இருக்குது, அங்கேயே புக்கெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு நல்லபடியாக படிக்கணும் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு கிளம்பி வந்துட்டோம். நீங்களும் என் பையனை ப்ளஸ் பண்ணுங்கள். பயங்கர வெயில். சரி வர வழியில் கரும்பு ஜூஸ் கடை ஒன்று பார்த்தோம். அந்த கடையில் ஜூஸ் நல்லாயிருக்கும். சரி நானும் அவனும் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். மாப்பு வேற உடஞ்சிருச்சு. வழியில் ஒரு மாப்பும் ஒன்று வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே என் பையன் புக்கெல்லாம் பார்த்து ஒரே ஹாப்பி. அந்த புக்ஸை பார்க்கும்போது என்னோட பழைய நினைவுகள் தான் ஞாபகம் வந்தது. புது புக்கு வந்தோடனே படிக்கிறோமோ இல்லையோ அந்த புக்கோட வாசனையை திறந்து அதை மோந்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதை தான் என் பையனும் பண்ணான், நானும் அதை பண்ணேன், இப்போ என் பையனும் அதை பண்ணுறான். யாரெல்லாம் எங்களை மாதிரி இந்த புது புக்கோட ஸ்மெல் அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.